சிம்ம ராசியின் கம்பீரமும் ஞானகாரகன் கேதுவின் ஆன்மீக சக்தியும் ஒருங்கே அமைந்த மகம் நட்சத்திரத்தின் முழுமையான ஆளுமை, பிறப்பு ரகசியம், வாழ்நாள் பலன்கள் மற்றும் பரிகாரங்கள். சிம்மாசனத்தில் அமரப்போகும் கம்பீரமான சிங்கமே, உங்கள் கம்பீரம் ஏன் சில நேரங்களில் மௌன கண்ணீராகவும் தனிமையாகவும் மாறுகிறது? மகத்தில் பிறந்தால் ஜகத்தை ஆளலாம் என்று இந்த உலகமே உங்களை புகழ்ந்து கொண்டாடுகிறதே, ஆனால் உங்களுக்குள் இருக்கும் அந்த ஆழமான உள்தனிமைக்கும் வாழ்க்கையின் தொடக்க கால போராட்டங்களுக்கும் என்னதான் காரணம்? அன்புக்கு மட்டுமே அடிபணிந்து அதிகாரத்தை அசைத்து பார்க்கும் உங்கள் ராஜ தோரணையின் பின்னால் ஒளிந்திருக்கும் பிரம்ம ரகசியங்கள் என்ன? நீங்கள் சாதாரண மனிதராக வாழ பிறந்தவர் அல்ல. உங்கள் பிறப்பிலேயே ஒரு தெய்வீக பொறுப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? நீங்கள் தேடிய அரியாசனமும் கௌரவமும் உங்களை தேடி வரும் அந்த உன்னதமான வயது எது? உங்கள் கர்ம வினைகளை அறவே தீர்த்து உங்களை வெற்றியின் உச்சத்திற்கு கொண்டு செல்ல போகும் ரகசிய வழிபாடுகள் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது ஒளிபிறக்குது சேனல். வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம். ஜோதிட சாஸ்திரத்தின் படி காலச்சக்கரத்தின் மிக முக்கியமான நட்சத்திரங்களில் 10வது நட்சத்திரமாக வருவது இந்த மகம் நட்சத்திரம் ஆகும். இது காலச்சக்கரத்தின் 5வது வீடான பூர்வ புண்ணியஸ்தானம் என்று அழைக்கப்படும் சிம்ம ராசியில் தனது 4 பாதங்களையும் 1, 2, 3, 4 முழுமையாக கொண்டுள்ளது. ஞானகாரகன் என்று அழைக்கப்படும் கேது பகவான் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி ஆவார். சூரியன் மற்றும் கேது ஆகிய இருவேறு ஆற்றல் மிக்க கிரகங்களின் ஆதிக்கத்தில் இந்த நட்சத்திரக்காரர்கள் பிறக்கிறார்கள். விண்வெளியில் 5 நட்சத்திரங்கள் இணைந்து ஒரு பல்லக்கு அல்லது அரசர்கள் அமரும் சிம்மாசனம் போன்ற வடிவத்தில் காட்சியளிப்பதே மகம் நட்சத்திரம் ஆகும். இதனால் இயற்கையிலேயே இவர்களிடம் தலைமை பண்பும் ஆளுமை திறமும் அதிகார தோரணையும் குடிக்கொண்டிருக்கும். இவர்கள் நெருப்பு ராசியில் பிறந்த உன்னத நட்சத்திரக்காரர்கள். பஞ்சபூத தத்துவத்தின்படி இவர்களுடைய பூதம் ஜலம் ஆகும். இதனால் இவர்கள் வெளியில் பார்க்க கரடு முரடாக காட்சியளித்தாலும் உள்ளுக்குள் பனி போன்ற இலகிய மனமும் மிகுந்த விசுவாசமும் கொண்டவர்களாக இருப்பார்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணாதிசயங்களை உற்று நோக்கினால் அவர்களிடம் சில தனித்துவமான தெய்வீக பண்புகளை நாம் காண முடியும். மகத்தில் பிறந்தோர் ஜகத்தை ஆள்வர் என்ற பழமொழிக்கு ஏற்ப இவர்கள் இருக்கும் இடத்தில் தங்களின் ஆளுமை திறனை இயல்பாகவே வெளிப்படுத்துவார்கள். 100 பேர் இருக்கும் இடத்தில் கூட இவர்களிடம் ஒரு கமெண்டிங் பவர் இருக்கும். இவர்களின் பேச்சை மற்றவர்கள் கேட்டு நடக்கும் சூழ்நிலை உருவாகும். இவர்களது அகராதியில் சுயமரியாதை தான் முதன்மையானது. தங்களை யாராவது அவமதித்தாலோ அலட்சியப்படுத்தினாலோ அந்த இடத்தில் சண்டையிடவோ கத்தவோ மாட்டார்கள். அமைதியாக தங்களை விலக்கிக் கொள்வார்கள். இவர்களை அதிகாரத்தாலோ மிரட்டலாலோ ஒருபோதும் பணிய வைக்க முடியாது. அன்பால் மட்டுமே இவர்களை வெல்ல முடியும். பிரதிபலன் பார்க்காமல் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் இவர்களுக்கு நிகர் இவர்களே. இவர்களுக்கு பிறர் அறிவுரை கூறுவது சுத்தமாக பிடிக்காது. தனக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணம் கொண்டிருப்பதால் யாராவது அட்வைஸ் செய்தால் எதிரில் இருப்பவருக்கு கொடுக்கும் மரியாதைக்காக தலையை ஆட்டிக் கொள்வார்களே தவிர அதை ஏற்க மாட்டார்கள். முக்கிய பலவீனங்கள். யாராவது இவர்களை புகழ்ந்து பேசினால் பின்விளைவுகளை பற்றி யோசிக்காமல் அவர்களை கண்மூடித்தனமாக நம்பி ஏமாந்து விடுவார்கள். இவர்களிடம் ஒரு காரியத்தை இன்றே முடிக்காமல் நாளை என்று தள்ளி போடும் இயல்பான சோம்பேறித்தனம் இருக்கும். இவர்களுக்கு சட்டென்று கோபம் வரும். ஆனால் அது நியாயமான கோபமாக இருக்கும். கோபப்பட்டாலும் அடுத்த கணமே அரவணைத்துக் கொள்ளும் உன்னத குணம் இவர்களிடம் உண்டு. எதிர்கால கணிப்பு. இவர்களது எதிர்கால வளர்ச்சி என்பது ஒரே நாளில் சடுதியாக நடப்பது அல்ல. அது சோதனைகள் மூலமும் அனுபவங்கள் மூலமும் மெதுவாக கட்டப்படும் ஒரு நிலையான கோட்டையாகும். 35 வயது வரை பல்வேறு போராட்டங்களை சந்தித்தாலும் அதற்கு பின் இவர்களின் வாழ்வில் நிலையான உயர்வும் கௌரவமும் உண்டாகும். மகம் நட்சத்திரக்காரர்கள் சாதாரணமாக பிறப்பதில்லை. அவர்களின் பெற்றோர் அல்லது முன்னோர்களின் கடுமையான வேண்டுதல்களால் பிறந்த தெய்வீக குழந்தையாகவே இவர்கள் பூமியில் ஜனனம் எடுக்கிறார்கள். இவர்கள் பிறக்கும் போதே முதல் திசையாக கேது திசை சுமார் 7 ஆண்டுகள் நடக்கும். இதனால் ஆரம்ப கால வாழ்க்கையில் இவர்களுக்கு பாலரிஷ்ட தோஷம் என்னும் உடல்நல குறைபாடுகள், அடிக்கடி மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். மேலும் இளமையிலேயே கேது மற்றும் சுக்கிர திசை வருவதால் பெற்றோர் பாசத்தில் ஏதேனும் ஒரு தடையோ பிரிவோ அல்லது சிறு வயதிலேயே வீட்டை விட்டு வெளியேறி ஹாஸ்டலில் தங்கி வளரும் சூழ்நிலையோ ஏற்படும். இளமை காலத்தில் கேது மற்றும் சுக்கிர திசையின் தாக்கம் இருப்பதால் இவர்களது ஆரம்ப கல்வியில் சில தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கலாம். ஆயினும் இவர்களிடம் அசாத்தியமான கூர்மையான அறிவும் புத்தகங்களை வாசிப்பதில் அதிக ஆர்வமும் இருக்கும். அனுபவ அறிவை இவர்களை பெரிய ஆளாக உயர்த்தும். இவர்கள் கற்கும் ஆற்றல் மிக்கவர்கள்.
குறிப்பாக மருத்துவம், சட்டம், ஜோதிடம், புராதன சாஸ்திரங்கள், ஆராய்ச்சி படிப்புகள் மற்றும் நிர்வாகத் துறைகள் இவர்களுக்கு மிகவும் ஏற்ற கல்வியாகும். தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்தவர்களிடம் கை கட்டி வேலை செய்வது என்பது சுத்தமாக பிடிக்காது. 4 பேருக்கு தாங்கள் வேலை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். இதனால் இவர்கள் பெரும்பாலும் சிறந்த தொழில் முனைவோராக விளங்குவார்கள். அரசாங்க துறைகளில் உயர் பதவிகள், அரசியல் ஆளுமை, மருத்துவத்துறை மற்றும் உபகரணங்கள் தயாரிப்பு, கலை மற்றும் சினிமா துறை, ஆடை வடிவமைப்பு, கட்டிடக்கலை, வக்கீல் அல்லது நீதிபதி போன்ற துறைகள் இவர்களுக்கு தொழில் ரீதியாக அமோகமான வெற்றியை தரும். திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை. இவர்களுக்கு காதல் திருமணத்தில் அதிக ஈடுபாடு இருக்கும். இளமையிலேயே சுக்கிர திசை வருவதால் காதல் வயப்படலாம். ஆனால் அவை பெரும்பாலும் 30 வயதிற்குள் திருமணத்தில் முடிவதில் சிக்கல்கள் இருக்கும். கௌரவத்தையும் புரிதலையும் எதிர்பார்ப்பதால் இவர்களுக்கு திருமணம் சற்று தாமதமாக நடப்பதே நல்லது. திருமணத்திற்கு பின் வாழ்க்கை துணையுடன் சில முரண்பாடுகள் வரலாம். ஏனெனில் இவர்களது ஆளுமை தன்மையையும் குடும்பத்தின் மீதான அதீத கட்டுப்பாட்டையும் துணைவர் புரிந்து கொள்ள தவறினால் மன வருத்தம் கூடும். இருப்பினும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் அரவணைத்து காப்பதில் இவர்கள் வல்லவர்கள். குழந்தை பாக்கியம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரும்பாலும் சந்திர மகா திசை நடக்கும் காலகட்டங்களில் புத்திர பாக்கியம் கைகூடி வரும். இவர்கள் தங்களின் பிள்ளைகள் மீது அளவு கடந்த பாசத்தையும் அதே நேரத்தில் தகுந்த கண்டிப்பையும் காட்டுவார்கள். தங்களின் பிள்ளைகளின் வளர்ச்சியை தன் கண்முன்னே கண்டு மகிழும் யோகம் இவர்களுக்கு உண்டு. திருமண பொருத்தம் மற்றும் கூட்டாண்மை விஷயங்களில் மகம் நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பொருந்தாத நட்சத்திரங்கள். இவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் பெரும் இடையூறுகளையும் பிரிவையும் தரக்கூடிய ரேவத நட்சத்திரத்தை எக்காரணம் கொண்டும் துணையாக தேர்ந்தெடுக்க கூடாது. அதே போல இவர்களிடம் தேவையற்ற பதற்றத்தையும் கருத்து வேறுபாடுகளையும் தோற்றுவிக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களையும் தவிர்ப்பது நல்லது. கேதுவின் மற்ற நட்சத்திரங்களான அஸ்வினி மற்றும் மூல நட்சத்திரங்களும், எலிக்கு ஆகாத சாரப்பாம்பு போன்ற மிருக யோனியை கொண்ட ஆயில்யம் போன்ற நட்சத்திரங்களும் இவர்களுக்கு பொருந்தாது. இணக்கமான நட்சத்திரங்கள். இவர்களது குடும்ப அமைப்பிற்குள் பெரும்பாலும் பரணி, கேட்டை, உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. மேலும் குடும்பத்தை சீராக தாங்கி பிடிக்கும் கர்ம தொடர்பை கொண்ட திருவாதிரை, சுவாதி, மூலம், சதயம், அஸ்வினி போன்ற நட்சத்திரங்கள் இவர்களோடு இணக்கமாக செயல்படும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள். மகம் நட்சத்திரக்காரர்கள் தங்களின் வாழ்வில் பின்வரும் விஷயங்களில் மிகவும் விழிப்புடன் செயல்பட வேண்டும். இவர்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். குறிப்பாக வயிறு சார்ந்த ஜீரண கோளாறுகள், அல்சர், கேஸ்ட்ரிக் பிரச்சனைகள் வரலாம். மேலும் முதுகுவலி, தண்டுவடம் மற்றும் தோள்பட்டை வலி, கண் சார்ந்த கோளாறுகள் மற்றும் சந்திர தோஷத்தால் அடிக்கடி சளி, சைனஸ், தலைவலி போன்ற பிரச்சனைகள் வரலாம். கௌரவம் குலைந்துவிடக் கூடாது என்பதற்காக தங்கள் மனக்காயங்களை வெளியில் சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே பூட்டி வைப்பார்கள். இதுவே பிற்காலத்தில் கடுமையான மன அழுத்தமாகவும் உடல் சோர்வாகவும் மாறும். 2 நாள் பழகிய நபரிடம் கூட தங்களின் அத்தனை ரகசியங்களையும் கொட்டி விடுவார்கள். இதை எதிரிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வர் என்பதால் யாரிடமும் ரகசியங்களை பகிரக்கூடாது. சந்திராஷ்டம எச்சரிக்கை. இவர்களது ஜென்ம நட்சத்திரத்திற்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் மறையும் நாட்களான பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்கள் வரும் நாட்களில் புதிய முயற்சிகள், பயணங்கள், முக்கிய கையெழுத்துக்கள் மற்றும் கருப்பு நிற ஆடைகளை தவிர்ப்பது மிகவும் அவசியம். முன்ஜென்ம கர்ம வினைகளை குறைத்து வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற மகம் நட்சத்திரக்காரர்கள் செய்ய வேண்டிய எளிய வழிபாடுகள். திருவாரூர் நன்னிலம் வழியிலுள்ள ஸ்ரீவாஞ்சியம் என்ற திருத்தலத்தில் வீற்றிருக்கும் வாஞ்சிநாத சன்னதியில் உள்ள யமதர்மராஜரை இவர்களின் ஜென்ம நட்சத்திரத்தன்று எல் தீபமிட்டு வழிபட்டு வர பாவ கிரகங்களின் தாக்கம் நீங்கி அரச வாழ்வும் தீர்க்க ஆயுளும் கிட்டும். ஸ்ரீ வாஞ்சியத்திற்கு அருகிலுள்ள ஆதி விநாயகரை தரிசனம் செய்வதும் கேதுவின் தோஷங்களை நீக்கும். தஞ்சாவூரில் ஜீவ சமாதி கொண்டுள்ள சிவவாக்கிய சித்தரின் படத்தை வீட்டில் வைத்து தினமும் அல்லது வாரத்திற்கு ஒரு முறை 108 முறை சிவவாக்கியர் மந்திரத்தை சொல்லி 48 நாட்கள் தொடர்ந்து வழிபட்டு வர மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவெடுக்கும் ஆற்றல் பிறக்கும். இவர்களின் நட்சத்திர மரமான பழமையான ஆலமரத்தின் அடியில் குறைந்தது 2 மணி நேரம் அமைதியாக அமர்ந்து தியானம் செய்வது இவர்களது கர்ம வினைகளை குறைத்து பொருளாதாரத்தை உயர்த்தும். முக்கிய கோயில்கள். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில், சூரியனார் கோயில், திருவெண்காடு ஸ்வேதாரணீஸ்வரர் கோயில், விராலிப்பட்டி ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர் கோயில் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் ஆகிய தலங்களுக்கு வாழ்நாளில் ஒரு முறையாவது சென்று வழிபடுவது அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கும்.
மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே, உங்கள் வாழ்க்கை மலர சற்று தாமதமானாலும் அது மலர்ந்த பிறகு எளிதில் சாயாத கம்பீரமான சிம்மாசனமாக மாறும். உங்கள் கௌரவத்தையும் நேர்மையையும் எப்போதும் கைவிடாதீர்கள். அதுவே உங்களை ஜகத்தை ஆள வைக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம ஒளி பெருக்குது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒளி பரவட்டும்.